ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மீன் எப்படி பொரிக்கிறதுன்னு பார்க்கலாம். மசாலா ஊற்றுறாமல் அதுக்கு நெத்திலி மீனும் நகர மீனும் எடுத்திருக்கேன். ஒரு பாத்திரத்தில் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கிறேன், உப்பு சேர்த்துருக்கேன், மீன் மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். இப்போ ஒரு லெமன் மட்டும் கட் பண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ ஹாஃப் லெமன் பிழிஞ்சு விட்டுருக்கேன். அடுத்ததாக ஹாஃப் லெமன் இப்போ பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி சேர்த்திங்கன்னா ரொம்ப மசாலா உதிர்ற மாதிரி இருக்கும், இல்லைனா மீனில் ஒட்டாமல் வரும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். தண்ணி சேர்க்காமல், தண்ணி எதுவும் சேர்க்காமலே மீனில் மசாலா நம்மள ஒட்டி வந்துடும். ஏன்னா மீனோட ஸ்கின்னே அந்த மாதிரி தான். அது மட்டும் இல்லாமல் நம்ம கழுவி எடுத்துருப்போம் மீன், அந்த தண்ணியே போதும். இப்போ நான் நகர மீன் சேர்த்துட்டேன். இப்போ நெத்திலி மீன் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். எல்லா பீசஸ்லேயும் மசாலா ஒட்டுற மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இதை நம்ம மேரினேட் பண்ணி வைக்கிற மாதிரி ஒரு பிளேட்டில் மாற்றி தனித்தனியாக காய வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 1 மணி நேரம் ஃபேனில் இல்லை வெயிலில் வச்சு எடுத்துக்கோங்க. ½ அன் ஹவர் வச்சா கூட போதும். இப்போ மீனெல்லாம் ஒரு பிளேட்டில் மாற்றி ஸ்ப்ரெட் பண்ணி வச்சு காய வச்சு எடுத்தாச்சு. 1 மணி நேரம் ஆச்சு. இப்போ மீன் பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். ஒரு தோசை தவாவில் நான் எண்ணெய் சேர்த்துட்டு மீனை சேர்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டு நகர மீன் சேர்த்துக்கிறேன். நல்லா சேர்த்துட்டு ஒரு சைடு நல்லா பொரிஞ்சு வரட்டும். நீங்கள் கடாய் சட்டியில் வச்சு எண்ணெயில் பொரிச்சு எடுத்தாலும் நல்லாயிருக்கும். இப்போ ஒரு சைடு நல்லா வெந்து வந்துடுச்சு. நம்ம திருப்பி விட்டுக்கலாம். மசாலா உதிராமல் எப்படி வருதுன்னு பாருங்கள். இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு மசாலா உதிரவே உதிராது. தண்ணி சேர்க்காமல் செய்கிறப்போ மசாலாவும் மீனில் நல்லா ஒட்டிடும். இப்போ நகர மீன் கொஞ்சம் வெந்து வந்துருச்சு. இதை ஓரமாக வச்சுட்டு நம்ம நெத்திலி மீன் சேர்த்து அதையும் பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ நெத்திலி மீனை வரிசையாக தோசை தவாவில் அடுக்கி வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு சைடு பொரிஞ்சதுக்கப்புறம் அடுத்த சைடு திருப்பி போட்டுக்கிறேன். நீங்கள் ஸ்டார்டிங்கில் கருவேப்பிலை சேர்த்தாலும் மீனோட பொரிஞ்சு அதுவும் நல்லாயிருக்கும். இப்போ நான் கடைசியாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி மீன் ஒரு தடவை பொரித்து பாருங்கள், நல்லாயிருக்கும். தேங்க்யூ.